வணக்கம், நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஃபூருக்கு வந்திருக்கிறேன். இது விதைகள் எல்லா கடைகள்லையும் இருக்குது. பெரும்பாலும் இந்த நேரங்களில் ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த விதைகள் இதில் போட்டிருப்பாங்க. எனக்கு பின்னால் இருக்க பாருங்க எல்லா விதைகளும் நான் காமிக்கிறேன். நீங்கள் கஃபூர் மட்டும் இல்லை, லிடல், அல்டி, லுக்லேர், ஆந்த்ரமாசே, நிறைய எல்லா கடைகளிலும் சொந்த எல்லா கடைகள்லையும் கண்டிப்பாக நீங்கள் விதைகள் எடுக்கலாம். நான் விதைகளை வடிவாக காமிக்கிறேன் பாருங்க. அதோட வெங்காயம் வெங்காயம் விதை இப்போ நடுற வெங்காயம் இருக்குல்ல, அந்த விதைகளும் இதில் நடக்குது பின்னால். அதையும் காமிக்கிறேன். என்னென்ன தேவை இந்த விவசாயத்துக்கு சின்ன தோட்டம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை விளக்கமாக காமிக்கிறேன் வாங்குவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இதில் என்னென்ன தேவையோ அத்தனையும் இருக்குது. எல்லா விதைகளும் இருக்குது. இதில் இந்த சுக்குனி விதை, மற்றது பீட்ரூட், கேரட், கத்தரிக்காய், இந்த பாருங்கள் ப்ரோக்கோலி, கோவா, எல்லா விதைகளும் இருக்குது. விலையும் பெரிய விலையாண்டு இல்லை. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூசணி விதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான விதைகளும் இருக்குது. மிளகாய் விதை, இந்த என்னது போஞ்சி பாருங்க, போஞ்சி விதை, மற்றது பட்டாணி விதை, என்னென்ன இப்போ உங்களுக்கு எந்தெந்த விதைகள் நீங்கள் போடணுமோ அது சம்மந்தப்பட்ட எல்லா விதைகளும் தாராளமாக கிடைக்கும். கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் கிடக்கு. நிறைய விதமான கீரை வகைகள் கிடக்கு பாருங்க. அப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். மற்றது இந்த சில பேர் பூக்கண்டு நடுவுதானே, அந்த பூக்களும் கிடக்கு. அந்த பூக்களின் விதைகள், இந்த செவ்வந்தின்ற விதை, மற்ற இந்த பாருங்கள் சீனியாசி, மற்றது சின்ன சின்ன விதைகள், இந்த அழகான பூக்கள், மற்ற இப்போ தோட்டங்களில் கூட முன்னுக்கு இந்த பூக்கள் விதைகள் போடுவீங்கன்னு சொன்னால் மகரந்த சேர்க்கைக்கு நல்லன்னு சொல்லி, அப்போ அவ்வளோத்துக்கு விதம் விதமாக கிடக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் வெங்காயம், விதை வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த எசலோத்தன்னு சொல்லி இங்கே இருக்குது ஃப்ரான்ஸில். வெள்ளை வெங்காயம் பாருங்க, வெள்ளை வெங்காயம், எல்லா விதமான வித வெங்காயம் இருக்குது. இது கஃபூருக்குள்ளே நிற்கிறேன்னு பாருங்க. அதோட விலைகளும் போட்டிருக்குது. விரும்பினாக எடுக்கலாம். ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு இது இன்னும் கொஞ்சம் பலன் தரக்கூடியதாக இருக்கும், நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் இந்த உள்ளி விதை, உள்ளி விதையும் போட்டிருக்கு பார்த்தீங்களா. உள்ளி விதை கொஞ்சம் விலை கூடத்தான், ஆனால் நல்ல விதைகள் கிடக்குது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்துலேருந்து பெரிய வெங்காயம். நான் இந்த சின்ன வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம் இதெல்லாம் இப்போ நட்டுருக்குறேன். 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. தொடர்ந்து பாருங்க, அப்படி எல்லாம் கிடக்கு. அங்களையும் காமிக்கிறோம் வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண் தேவைன்னு சொன்னால் பாருங்கள், மண் நீங்கள் வீட்டில் சாடியில் நீங்கள் வைக்கிறண்டாலஞ்சு அந்த மண் வகைகளும் எல்லாம் இருக்குது. எல்லா கடையிலும் இருக்குது. ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கடைகளில் இந்த நேரங்களில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பூச்சிக்கு தேவையான மருந்துகள் இந்த பின் ராக்கியில் இருக்குது பாருங்க, விதம் விதமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே நிறைய இருக்குது. பெருசாக விளையாண்டு இல்லை, ஓரளவு விலை தான். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துறதுக்காக இந்த க்ளவுஸுகள், மற்ற இந்த நூல்கள் எல்லாம் கிடக்கு. இப்போ இந்த நேரங்களில் ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் போட்டிருப்பின. வாங்க அங்காலையும் பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த லிமாஜ், அந்த நத்தை இனம், அதுக்கு தேவையான இந்த மாதிரி இப்போ இதை போட்டால் அதுகள் வராது. அதுக்கு தான் இது விற்கினேன். அதே மாதிரி இந்த மருந்துகள், இந்த பூச்சி தொல்லிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக மருந்துகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த பூக்கண்டுகள் நடுறதுக்கு, மற்ற வீட்டு தோட்டம் செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடக்கு. இது கஃபூர். நீங்கள் லுக்லேர் வேறு எல்லா கடையிலும் பெரும்பாலும் இருக்குது, நீங்கள் எடுக்கலாம். சின்ன ஒரு வீட்டு தோட்டம் செய்யக்குள்ள சந்தோஷமாக இருக்குன்னு தானே. இது பாருங்க, அந்த தோட்டத்தில் சைட்டில் எல்லாம் சில பேர் வச்சு அடிப்பினேன். மற்ற அதே மாதிரி இங்கே பாருங்க க்ளவுஸ் ஐட்டங்கள் எல்லாம். இன்னொரு
1.5 மாதம் 2 மாதம் இருக்கும், பிறகு எடுத்துருவேன். எடுத்து போட்டு வேறு பொருட்கள் அடிக்கிடுவார். இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு பெரிய விலையில் 4 ரூபா 50 தான். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன குட்டி தோட்டம் செய்கிறேன்னு சொன்னால் எல்லா விதமான சாமானும் ஒரே கடைகளில் எடுக்கலாம். மரத்தூள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த பேக்கெட்டில் இருக்கும், பெரிய விலை இல்லை. இந்த மரத்தூளை வாங்கி போட்டால் அந்த நத்தைக்கு தொல்லை இருக்காது. இந்த முயல் படம் போட்டிருக்கும். இது வந்து காஃபூரில் எல்லா கடையிலும் இருக்குது. இந்த மாதிரி மரத்தூள் பேக் பண்ணி வச்சுருக்கும், நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், முயல் படம் போட்டிருக்கும், இந்த குட்டி குட்டி எலின்ற படம் போட்டிருக்கும். அப்போ இதில் வந்து அது வந்து ஒட்டுற மாதிரி தானே இருக்கும் நத்தைகள். அப்போ இதில் வந்து ஏறி வர மாட்டேன்னு நீங்கள் இது காய்கறி செய்யக்கில் வந்து பயிர் செய்யக்கில் புதுசாக நடைகளை வந்து இதை சுத்த வர போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்கே இந்த மாதிரி பொருட்கள் இருக்குன்னு சொல்லி. அதனால் இந்த பதிவு 2-3 உறவுகள் கேட்டிருந்தவ தொடர்ந்து இணைந்திருங்கள். வேறு என்ன சந்திப்போம். பாய்.